அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை அன்னை அருள்வாக்கு வழியாக பிரெஞ்சு பயிர்களை தொடங்குகிறோம். இதுல பே அப்படிங்கிற பீஸ் பத்தி படிக்கிறோம். இந்த SOYEZ இருக்கு. பிரெஞ்சுல சொன்னா SOYZ சொல்லுவோம். அது OYயும் OIயும் ஒரே உச்சரிப்பு, அது வா அப்படின்னு வரும். அதனால ஸ்வையே. இந்த EZங்கிறது தமிழ்ல இங்க அப்படின்னு நமக்கு வாங்க போங்க இருங்கன்னு, நீங்கள் சொல்றது வாருங்கள் இருங்கள் போங்கள் அப்படின்னு சொல்ற அந்த கள் தான் இந்த இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்வையே பாசிப் இருங்கள் அர்த்தம், அமைதியாக இருங்கள். ஸ்வையே பாசிபிள் கான்ஃபியன் ஆர் லாக்சியோன் டிவைன். கான்ஃபியன்னா கான்ஃபிடென்ட், ஆங்கிறது இன், லாக்சியோன் தி ஆக்ஷன். அந்த ஆக்சியோன் டிவைன் சேர்ந்து படிக்கும். லாக்சியோன் டிவைன் இன் தி ஆக்ஷன், டிவைன் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது அமைதியாக இறைவனுடைய செயல் நம்பி அமைதியாக இருக்கு. இது தமிழ்ல சொன்ன ரிவர்ஸ் சொல்லுவோம். இறைவன் செயலில், இறைவன் இயக்கத்தில், இறைவன் செயலில் நம்பி அமைதியாக இருக்கு. ஆனா நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும். நிச்சயமா உடல் கோளாறு, உள்ள கோளாறுன்னு 1000 பணக்கோளாறுன்னு 1000 சிக்கல் இருக்கும். ஆனா இந்த வார்த்தையை படிச்சு அது மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். 14 நவம்பர் 1969. இப்ப இதே இங்கிலீஷ்ல நம்ம பார்ப்போம். கொஞ்சம் என்னுடைய கணினி ஸ்லோவா இருக்கனால நான் கொஞ்சம் இது பண்றேன், கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். Be peaceful, confident in the divine working. 14th November 1969. தமிழ்லையும் பார்த்துருவோம். டேப் எல்லாம் திறக்க தெரியல, நேரம் ஆகுது, அதனால பொறுமையாக இருங்கள். தெய்வீக செயலில் நம்பிக்கை வைத்து அமைதியுடன் இருங்கள். 1969ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி. திருப்பி நான் பிரெஞ்சுல படிக்கிறேன். Soyez paisible, confiant en l'action divine. 14 novembre 1969. Merci beaucoup à tous. Merci à la mère. Merci à Phil.